உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரத்தை ஒவ்வொரு நட்சத்திரமாக அந்த நட்சத்திரத்தின் வாழ்வியல் ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் முதல் நட்சத்திரமான 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அஸ்வினி அப்படின்னாவே குதிரை. அந்த குதிரை அப்படின்னாவே நல்ல முறுக்கமானது, நல்ல வேகமானது, நல்ல திடகாத்திரமானது. அப்போ தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடக்கூடியது அந்த குதிரை. அதுக்கு தான் அந்த கடிவாளம் போட்டிருக்கும். அப்ப இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிக்கணும், அதை உருவாக்கணும், அந்த பொசிஷனுக்கு வரணும், நம்ம நல்ல நிலையில இருக்கணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய பயணமாக இருக்கும். அதே சமயத்துல கேது பகவான் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி. கேது பகவான் ஞானகாரகன், அந்த நட்சத்திரத்தின் அதிபதி. இந்த நட்சத்திரம் செவ்வாயுடைய வீட்டில் இருக்குது. அப்ப செவ்வாய் கேது இணைந்து இந்த நட்சத்திரத்துடைய பலனை இப்ப நம்ம சொல்றோம். அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய தன்மை என்ன அப்படின்னா, அவங்க வாயிலிருந்து வார்த்தைகளை அவ்வளவு சீக்கிரமாக எளிதாக நம்ம வாங்க முடியாது. நம்ம 10 வார்த்தை நாம் சொன்னோம்னா அவங்க அதை எல்லாத்தையுமே உள்வாங்கிட்டு அந்த 10ல ஒரு வார்த்தை மட்டும்தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க நிதானமானவர்கள். அதே பாத்தீங்கன்னா கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் மிக பெரிய பொறுமையை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் உள்வாங்கி யோசித்து பதிலளிக்கும் தன்மையை கொண்டது. அது போக இயல்பாகவே மேசராசி அதிகாரம் செலுத்தக்கூடிய ராசி. ஆனா முதலிடத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதும் அந்த செவ்வாய் தான். அது செவ்வாய் ராசி தான். தனக்கு அஷ்டமாதிபதி ஆகும். அதாவது செவ்வாய்ங்கிறது மேஷம், அந்த மேஷத்துக்கு 8ஆம் வீடும் மேஷம். தன்னுடைய ராசியை 8ஆம் இடத்துலையும் வர்றதுனால தனது மனதில் இருக்கும் காரியங்களையும் இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எல்லாத்தையுமே உள்வாங்கிக்குவாங்க. ஆனா இவங்க நினைத்ததை சொல்ல முடியாது, சொல்ல தயங்குவாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பாத்தீங்கன்னா உள்வாங்கி பிரதிபலிக்கும் குணம் கொண்டவர்களாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. அப்ப அதே சமயத்துல சூரியன் இந்த ராசியில் உச்சமடைவதால் அரசியல், உயர்ந்த பதவி, 2வது பாத்தீங்கன்னா அதிகாரம், இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் முதன்மையானவர்களாக இருப்பாங்க. சூரியன் உச்சமடைவதால் அந்த ராசியில அஸ்வினி நட்சத்திரம் இருப்பதால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நேரடியாக அரசு பதவியை பெறுவார்கள் அல்லது அரசு பதவியை அரசு பதவி பெற்றவர்களுடன் இவர்கள் இருப்பார்கள். இது அரசு பதவியில ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பாத்தீங்கன்னா பாதி அந்த அதிகாரத்தை அடைபவர்களாக இருப்பார்கள். அது எப்படின்னா, உதாரணமாக இப்ப கலெக்டர், அந்த கலெக்டருடைய சம்சாரம் அஸ்வினி நட்சத்திரம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கலெக்டர் பொண்டாட்டி பேசுற போன் வருது, எடுக்கிறாங்க. நான் கலெக்டர் பொண்டாட்டி பேசுறேன். இது எவ்வளவு பவர் பாத்தீங்களா?
அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மறைமுகமான அதிகாரமும் பதவியும் பவரையும் கொண்டவர்களாக இந்த அசுவினி நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே இருப்பாங்க. அமைதியாக இருந்து தன்னுடைய கருத்திலும் காரியத்திலும் கண்ணாக இருக்கும் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு இது மிகவும் பொருந்தி வரும். எந்த காரியத்திலுமே கண்ணா இருப்பாங்க, காரியமா இருப்பாங்க, எதிலுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். நார்மலாகவே மேசராசிக்காரங்கள் கொஞ்சம் படபடப்பாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அசுவினி நட்சத்திரத்தின் சோச்சமம் நிதானமாக கிரகித்துக் கொள்ளும் தன்மையை அதிகமாக பெற்றவர்கள். அது போக அசுவினி நட்சத்திரம் இப்ப அதுல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கல்வியில பல சிறு வயசுல சில தடைகளை பார்த்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 21, 22, 23 நீங்க நினைச்ச கல்வியை படிக்கும் திறன் உங்களுக்கு வந்துடும். அப்ப பல தடைகளை பார்த்திருந்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வயசு வரும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக சாதிச்சிருவீங்க. அப்ப அசுவினி நட்சத்திரக்காரருக்கு அது மாதிரியான யோகம் இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா அசுவினி நட்சத்திரம் அப்படிங்கிறதே கேது பகவான். இந்த அசுவினிக்கும் கேதுவுக்கும் ஒரு தொடர்பு அப்படின்னா மருத்துவம். இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வியை இவங்க படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த கல்வியில் இவங்க சிறந்து விளங்குவார்கள். இப்ப அசுவினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் டாக்டரா இருக்கிறாங்க, நிறைய வைத்தியம் பண்றாங்க, நிறைய சர்ஜரி பண்றாங்க, நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர், ஹார்ட் சம்பந்தப்பட்ட டாக்டர், சைக்காலஜி டாக்டர், இது மாதிரி நிறைய பேர் அசுவினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க டாக்டராக இருக்கிறாங்க. அப்போ அவங்க அறுவை சிகிச்சை, மருத்துவம், முன்னேற்றமான மருத்துவ கல்வி, ஆராய்ச்சி கல்வி போன்றவைகளில் செவ்வாயுடைய வீடாக இருப்பதாலும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்து மருத்துவ கல்வியை கைவர பெற்றவர்கள் இந்த அசுவினி நட்சத்திரக்காரர்கள் தான். ஆனா அதே சமயத்துல இந்த அசுவினி நட்சத்திரத்துல பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி அப்படிங்கிறது அவங்க பாதி வாழ்க்கை வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. இப்போ இவங்களுக்கு எப்படின்னா குதிரை அந்த கடுவாலம் போட்ட மாதிரி ஒரே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டை தான் போயிட்டு இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாமல் இவங்க யோசனை பண்ணினதையே மனசுல ஸ்ட்ராங்காக வச்சுட்டு அதுல பிடிவாதமாக இருப்பாங்க. அப்ப அந்த பிடிவாதமாக இருக்கும் போது சில நேரங்களில் அது வாழ்க்கைக்கு ஒத்து வருவதில்லை. சில நேரங்களில் அது பாத்தீங்கன்னா தன்னையே தான் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருக்கிறாங்கன்னா அந்த பிடிவாதமே இவர்களை அழிக்கும். அது போக அசுவினி நட்சத்திரக்காரர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதிலையோ அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுலையோ எந்த மிஸ்டேக்குமே இல்லை. அடுத்தவங்களுக்கோசரம் உழைச்சிருக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு உபகாரம் பண்ணியிருக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரி நல்ல பேர் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ஒரு நிலையை அடைந்து இவங்க பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலையும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, வெளிநாட்டிலையும் நல்ல பவராக இருக்கிறாங்க, டாக்டராக இருக்கிறாங்க. அது டாக்டர் மட்டும் இல்லை, இவங்க சிஏ படிக்கிறதுலையும் ஆடிட்டிங் படிக்கிறதுலையும் லாயராக போகிறதுலையும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சான்ஸ் இருக்குது. அதுலேயுமே இன்னைக்கு நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. கண்டிப்பாக இன்னமும் நல்லா இருப்பார்கள். அப்போ இவங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கு அந்த செவ்வாயுடைய அந்த அஸ்வினி நட்சத்திரம் அந்த மேஷத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அம்மைநாதன்
சேரன் மாதேவியில திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த அம்மைநாதன் அப்படிங்கிற கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக இவர்களுடைய பிரார்த்தனை, இவர்களுடைய நெடுநாள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும். இது போக இவங்களுக்கு கால் கை இப்போ ஜாயிண்ட் பெயின், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கை காலில் பிரச்சனை, இப்போ இந்த சதை எடுத்து இன்னொரு பக்கம் வைக்கணும், இது மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்துட்டே இருக்குது. அதுக்கு திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அதே பார்த்தீங்கன்னா அம்மைநாதன் சேரன் மாதாவியில் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு திருவோண நட்சத்திர அன்னைக்கு போய் அந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க நல்லா இருப்பாங்க. இவங்களுடைய பிரார்த்தனை இவங்களுக்கு பலன் கொடுக்கும். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கோசரம்தான். நான் ரொம்பவுமே டீப்பாக இது ஆராய்ஞ்சு இது எல்லாமே சொல்லியிருக்கிறோம். அது போக இந்த அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அவங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும், என்னதான் பாடுபட்டாலும், யாருக்கு என்ன நல்லது செய்தாலும் தன் குடும்பத்துக்கே ஆகாதவர் அப்படிங்கிற பேர் வருது. அடுத்தவங்க கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியறதில்லை. இவர்கள் பொருளாதாரத்திலையும் முன்னுக்கு வர்றதில்லை. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்பட்டு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த நிலை அப்படின்ட்டு. கண்டிப்பாக உங்களுடைய நிலையும் மாறும். அதனால நீங்கள் நல்ல ஜோசியரை பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்டையோ இல்லை எங்ககிட்ட உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சோ நீங்கள் விருப்பம் இருந்தால் பாருங்க. இதற்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்கிறோம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.